நம்ம ஒதுக்கப்பட்ட மக்கள் என்ன நம்மளை ஒதுக்கியிருக்காங்க. ரொம்ப அழுதுட்டா அந்த நேஷனோட வாரி தரலாம் அந்த மாதிரி நடிப்பு நடிச்சிருக்காருண்ணா. படம் வந்து முடிஞ்சு அப்படி தான் நினச்சோம். அப்போ தான் பார்த்தா இன்ட்ரோலே போடுறானுங்க. 3 மணி நேரம் யாரையாவது நீங்கள் டார்ச்சர் பண்ணணும், அவங்கள வந்து மனசளவில் அவங்கள பாதிக்கப்பட வைக்கணும்னா இந்த படத்தை கூப்பிட்டு போய் விடலாம். அப்படிப்பட்ட படம் தான். முதல்ல எனக்கு தெரியல எதுக்கு இந்த 3 மணி நேரம் படம் எடுக்கிறாங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா ஒரு டிக்கெட் கொடுத்து காசு வாங்குறோம், 200 டிக்கெட் கொடுக்குறேன்னு வச்சுப்போம். அதுக்கு நாங்கள் 3 மணி நேரம் படம் கேட்கல, நல்ல படத்தை தான் கேட்குறோம். அது 2 மணி நேரம் கொடுத்தா கூட சாட்டிஸ்ஃபைடாக வருவோம். ஒரு நல்ல பிளாட்டு, ரொம்ப அழகாக பேச வேண்டிய ஒரு விஷயம்தான். அதை கண்ட மேனிக்கு எடுத்து வச்சுருக்கானுங்க. அதுலேயும் இந்த ஹீரோயின் போர்ஷன்லாம் ஏன்டா வருது அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இருந்தது. உண்மையிலே சொல்லப்போனால் ஜான்வி கபூரை வந்து தயவுசெய்து இனிமேல் புக் பண்ணாதீங்க. இதுக்கு முன்னாடி தேவாரான்னு ஒரு படம், அதிலே பார்க்க முடியாத கொடூரமாக இருந்தது. இந்த படத்துலையும் அதே லெவலுக்கு தான். படத்தோட கோர் பிளாட் ரொம்ப நல்ல பிளாட்டு, ஆனால் அது எக்ஸிக்யூட் பண்ணுவது தான் தலைவலி தான் வந்தது. கடைசியாக அந்த லாஸ்ட்டு 20 நிமிஷம் தான் நல்லா இருந்தது. ஆனால் அந்த 20 நிமிஷம் வரதுக்கு முன்னாடியே இவங்க பண்ண டார்ச்சரில் தலைவலி வந்தனால இதை பாட்டை கூட பார்க்க பிடிக்க ஒரு விருப்பமே இல்லாத மாதிரி அப்போ முடிச்சு விடுவோம், வெளியில் போய் தொலைவோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸ்போர்ட்ஸ் தாங்க. அதாவது 2 விஷயம். ஒரு மலைவாழ் அடியில் இருக்கிற மக்களுக்கான ஒரு அடையாளத்தை ஏற்படுத்துறதுக்கு அவன் ஒரு முயற்சி பண்ணுறான். அந்த முயற்சி தான் ஸ்போர்ட்ஸு. ஸோ ஒவ்வொரு ஸ்போர்ட்டாக போடுறான். பட் அதில் நிறைய அவன் பிரச்சனைகளை சந்திக்கிறான். ஒரு கட்டத்தில் அவன் காலையே இழந்துடுறான். காலை இழந்ததுக்கப்புறம் அவன் சூஸ் பண்ணுற ஸ்போர்ட்ஸ் தான் அவனுக்கான வெற்றியை கொடுக்குது. பட் அதை சொன்ன கருத்து இருக்குல்ல, அதை ட்ராவல் பண்ண இதுன்னு இருக்குல்ல, இஷ்டத்துக்கு எங்கெங்கேயோ ட்ராவல் ஆகி எங்கெங்கேயோ போய் எதாவது கேரக்டர்ஸோ உள்ளே வந்து அதுக்கு ஒரு எண்டு இல்லை. அப்படியே கேரக்டர் அப்படியே கட்டாகி போகிற மாதிரி தான் இருக்குது. சிவராஜ்குமார்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னும் போது ஓகே ஃபைன். அப்படின்னா அது கூட பெரிய இம்பேக்டாக இல்லை. அது ரொம்ப பெரிய வருத்தம் தான். ஸோ எந்த கேரக்டருமே உங்களுக்கு ஒரு எவால்வாக இருக்காது, ஒரு கம்ப்ளீட்னஸ் இருக்காது. அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளேலாம் 3 மணி நேரத்துக்கு உட்காந்து யோசிச்சு எழுதிருப்பார் போல். ஒவ்வொரு சீனும் ஒரு 10 நிமிஷம் ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்குது. அது ஒரு செகண்ட்லேயே முடிச்சிடலாம். ஆனால் 10 நிமிஷம் இழுத்துட்டு போய் நம்மளுக்கு அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் உள்ள நல்ல பாயிண்ட்டே பார்க்க கூட விருப்பம் இல்லாத மாதிரி ஆக்கிட்டாங்க. 20 பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருந்தது. பாடல்கள் தவிர்த்துருவோம். பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்தது. அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் நல்லா இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் சும்மா டர்னு போட்டு எங்களை ஓட விட்டாங்க. அப்படி தான் சொல்லணும். என்னடா அப்படின்ற மாதிரி போச்சு. ஒரு ராம் சரண் சார் படமாக அது அப்படின்ற அளவுக்கு ரொம்ப மன வேதனையில் நொந்து வெளியே வந்திருக்கோம் நாங்கள். ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப்லேயே படம் வந்து முடிஞ்சு அப்படி தான் நினச்சோம். அப்போ தான் பார்த்தா இன்ட்ரோலே போடுறானுங்க. டேய் பார்த்தா என்னன்னா படம் முடிஞ்சு 1.5 hour ஏற்கனவே ஆகி போச்சுடா, இன்னும் எத்தனை மணி நேரம் பார்த்தா இன்னும் 1.5 hour படம் ஓட்டுறானுங்க. முடியல, ஏதோ முடிஞ்சிச்சு, வந்துட்டு வெளியே தப்பிச்சு வந்துட்டோம். இல்லை, ஸ்போர்ட்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. என்னன்னா அவங்க பாயிண்ட் ஆப்பில் பார்த்தீங்கன்னா அந்த தெலுங்கு ஆடியன்ஸுக்கு பிடிக்கும். ஏன்னா நம்மள மாதிரி ஆடியன்ஸில் உட்காந்து பார்க்க முடியாது. நம்ம எதுனாலும் ஒரு குறைகள் கண்டுபிடிப்போம், நமக்கு திருப்தியாக இருந்துச்சுன்னா பார்ப்போம். இதில் எதுவுமே இல்லைன்றத ஒரு வருத்தமாக இருக்குன்னா, ஒரு மெகா ஸ்டார் அப்படிங்கும்போது அவர் வந்து ஒரு ஸ்பேஸ் வச்சு பண்ணுறாரு. அப்படிங்கும்போது அது நம்ம மக்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும். எதுவுமே இல்லை, ஏதோ கடமைக்கு அங்கங்கே லேகு. அது இல்லாமல் முக்கியமாக ரகுமான் சார், அவர் எதுக்குடா ரகுமான் சார் மியூசிக் போட்டிருக்காங்க. அவர் பிஜிஎம் தான் அங்கங்கே நல்லா இருக்குது. மற்றபடி சாங் எதுவுமே ரிப்பீட் நம்ம ஒரு வாட்டி கேட்டோம்னா அந்த சாங்கை நம்ம பாடணும்னு தோணும். அந்த சாங் இதில் எதுவுமே அந்த அளவுக்கு இல்லை. அப்புறம் சூர்யாசன் வராங்க, ஒரு சாங்க்கு வராங்க. ஏங்க போத்திட்டாங்க, வந்துட்டாங்க, ஐட்டம் சாங் ஆடுவாங்க. நாங்கள் ஒரு 2 பீசஸ் போட்டு வந்து கல்மான்னு போட்டு ஊக்கு ஆண்டவா ஏதோ ஒரு போட்டு ஆட வேணாம், எதுவுமே இல்லை. மற்றபடி ஓகே விட்டா போண்டாண்ட மாதிரி ஆகி போச்சு, வந்துட்டு வெளியே. டான்ஸாக அது ஏதோ ஆடுறாங்க கை காலை, அது நல்லா இருந்துச்சு. மற்றபடி ஓகே ஏதோ பண்ணியிருக்காங்க தலைவா. ஒரு பெரிய நான் ட்ரெய்லர் பார்த்தா வந்தேன், அது பார்த்தா பெத்தி 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 போடா தத்தி அப்படி தான் சொல்லணும் அளவுக்கு ஏதோ பண்ணிட்டாங்க. வந்து பார்த்துட்டோம். ஓகே, இதுக்கு மேலே ஓடிட்டில் வந்தால் கூட அந்த படத்தை பார்க்க மாட்டோம். அப்படி தான் ஆகிப்போச்சு மனநிலைமை. ஓகே ஏதோ பண்ணியிருக்காங்க. இன்டர்வல் பிளாக்ல ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஹீரோவோட எஃபெக்ட் ரொம்ப அர்ப்பணிச்சிருக்காரு இந்த படத்துக்காக, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் கதையில் கோட்டை விட்டாங்களே. ஹீரோ உழைப்பு போட்டு என்ன பண்ணுறது? ஏன்னா கதை வந்து ஒரு 2 hour அந்த கூட ஷார்ட்னு ஸ்வீட்டாக சொல்லிடலாம். இவங்க 3 hour வலிச்சு ஓத்தா வந்து எப்படி சொன்னால் வலிப்பு வராத கூட வலிப்பு வந்துடும். நாங்கள் வந்து ஃபீல் பண்ணி படம் பார்க்குறதா இல்லை வந்து எங்களுக்கு ஏதோ பிரச்சனை வந்துன்னு படம் பார்க்குறதான்னு தெரியல. ஏதோ முடிச்சுட்டாங்க, ஏதோ பண்ணி வந்துட்ட வழியா. சும்மா டர்னு போட்டால் கூட குசு கூட்ட கூட பக்கத்தில் அங்கே போய் தள்ளி உட்காரலாம். ஆனால் அந்த அளவுக்கு கூட எங்கேயும் போக முடியல தலைவா. உட்காந்து நார் அடிச்சான் தலைவா. இல்லை, ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த பாயிண்ட் அப்படியே போயிருக்கலாம். அவன் வந்து இதில் வேறு இன்னொரு விஷயம் தலைவா, சார்பாட்ட பரம்பரை வந்து தலைவா படம் என்னடா அது ஆடிட்டு அடிச்சிருந்தாரு. வேறு யாரோ வராங்களா ஆர்டிஸ்ட்லாம் பார்த்து, வாத்தியார் வேறு கூட ஆடுறவங்க வேறு பார்த்தா. அவர் அந்த டேரக்டர் வந்து சார்பாட்ட பரம்பரை படம் பார்க்கலன்னு நினைக்கிறேன். பார்த்தானா எடுத்துக்க முடியாது, அந்த சீனில் கண்டிப்பாக வச்சுக்க முடியாது. ஒரு 3/4 சீனை ட்ரிம் பண்ணியிருப்பார். அவர் பார்க்காதனால மிஸ் ஆகிடுச்சு. அவர் பார்க்காதனால எங்களை பாருங்கன்னு சொல்லி சாவடிச்சார். அப்படி தான் சொல்லணும். ஒரு மண்ணாங்கடியில் தலைவா விட்டா போன்ற மாதிரி தான் ஆகிப்போச்சு. ஏன்னா ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. என்னன்னா நம்ம அந்த வைப் வந்து ஒரு விஷயம் பார்க்கும்போது ஆரம்பத்துலேருந்து அந்த வைப் இருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் அந்த ஃபீல் இருக்கும். இதில் என்னன்னா ஃபுல்லாக முடிச்சு லாஸ்ட்டில் ஃபீல் பண்ணுறா, டேய் கோத்தா ஃபீல் பண்ணுறா, டேய் கோத்தா அப்படி வெறுப்பாக இருக்குமா ஆகாதா, அந்தளவு தான் ஆகிப்போச்சு ஃபீலாக.
நீங்கள் விட்டா போன்றான்ற மாதிரி தான் ஆகி போச்சு. மற்றபடி ஓகே முயற்சி பண்ணியிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணிருக்கலாம் அப்படி தான் சொல்லணும். மற்றபடி ஓகே ஒன் டைம் மட்டும் தான் வாட்சபிள். ராம் சரண் படத்தில் வாழ்ந்துக்கிறாரு. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நேஷனோட வாரி தரலாம் அந்த மாதிரி நடிப்பு நடிச்சிருக்காருண்ணா. ஒவ்வொருத்துக்கும் ஒரு விமர்சனம். எனக்கு வந்து நல்ல விமர்சனம் தான் சொல்லுவேன். படம் 3 ஹவர் பார்த்தீங்கன்னா என்கேஜி இல்லாமல் நல்லா மோட்டிவேஷனாக போச்சுண்ணா. இந்த படம் தான் ரொம்ப மோட்டிவேஷன் எடுத்துக்காட்ட அந்த படம் வந்து விளங்குதுண்ணா. கண்டென்ட்னா பழங்குடியினா இருப்பார். அந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா ரயில் வந்து இல்லாமல் இருக்கும். அந்த ரயிலை பார்த்தீங்கன்னா நம்ம மக்களுக்கு வந்து நம்ம கொண்டு வரணும்னு வந்து நோக்கமாக போகிறாங்க படத்துலலாம். ஸ்போர்ட்ஸு அரசு எல்லாமே கலந்த கலையாக இருக்குது. அந்த பழங்குடி தான் வந்து மக்களாக வந்து சொல்கிறாங்க. ரொம்ப அருமையாக இருக்குண்ணா. ஏஆர் மியூசிக் சொல்லவே இல்லை, அவர் காடு கரைக்கு இசைக்கு ரொம்ப அருமையாக இருக்குண்ணா. ஹீரோனி ஆமாம் லைட்டாக ஒரு சில கிளாமராக நடிச்சிருப்பாங்க. கிளாமர் கோசம் அவங்க பார்க்கலாம் தவிர அவ்வளோவா இல்லைண்ணா. செகண்ட் ஹாஃப் தான் ரொம்ப மோட்டிவேஷனாக போச்சு. ரொம்ப ஒரு தீ பிடிச்ச மாதிரி இருக்குண்ணா. எண்டிங் ரொம்ப ஒரு 10 நிமிஷம் தொண்டை அழுதுண்ணா. ரொம்ப எமோஷன் ஆகி தொண்டை வெளியில்லாமல் வாங்கலண்ணா. எல்லா ஆடியன்ஸும் பார்க்கலாண்ணா. இந்த அரசியலை தாண்டி ஸ்போர்ட்ஸும் நல்லா இருக்கலாம். அவர் வந்து அந்த ரெய்டை நிறுத்தணும் அப்படின்ட்டு ஒரு காம்படிஷன் ஒன்று கொடுக்குறாரு. ரெண்டாவது வந்து அவர் வந்து சாதிக்கணும் அப்படின்னு அந்த இடத்துக்கு வந்து அந்த ட்ரெயினை கொண்டு வர்றது ரொம்ப அருமையாக இருக்குது. நான் ஹிந்திலேயும் பார்த்துட்டேன், இது தெலுங்குலேயும் பார்த்துட்டேன், இது தமிழ்லேயும் பார்த்துட்டேன். ஓகேயா இல்லை நல்லா இருக்குதுமா. அது வந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியணும். அது சிலவங்க வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து இவ்வளோ நேரம் அவரை ரசித்து தான் வரோம். நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. நான் தெலுங்குலேயும் பார்த்துட்டேன், இதுலேயும் பார்த்துட்டேன், நல்லா தான் இருக்குது. ஓகே, ரொம்ப நல்லா சூப்பராக நடிச்சிருக்கிறாரு. அதேமாரி வந்து அந்த லேடியும் அவங்களும் வந்து நல்லா இது குத்துறாங்க. லாஸ்ட்டாக அந்த தூணு வந்து போடும்போது அந்த தூணை வாங்கி வந்து ஒரு ஊனத்துணையாக வந்து நிற்கிறாங்க பாருங்கள். ரொம்ப ஆஃபிட்டாக இருக்குது. நானே அழுதுட்டேன், ரொம்ப அழுதுட்டேன். அந்த ஆமாம் அது நல்லா இருந்தது. லாஸ்ட்டு சீனு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸ்போர்ட்ஸு நல்லா இருக்குது. ஸ்போர்ட்ஸில் நம்ம முன்னேறி நம்ம யாருன்றது தெரிவிக்கணுன்றதுனால காமிச்சிருக்காரு அளவுக்கு. ஏன்னா நம்ம ஒதுக்கப்பட்ட மக்கள் என்ன நம்மளை ஒதுக்கியிருக்காங்க, இப்போ நம்ம எப்படி துணிஞ்சு வந்து நிற்கணுன்றதை காமிச்சிருக்காரு சார். ஸ்போர்ட்ஸ் மூலிமா வெளிப்படுத்தியிருக்காங்க சார். ஃபஸ்ட் ஹாஃபும் நல்லா காமெடியாக போகுது. செகண்ட் ஹாஃபு நல்லா ஸ்போர்ட்ஸில் இது பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் மட்டும்தான் கவர்ச்சி, சும்மா லைட்டாக காமிச்சிருக்காங்க. எல்லா படத்துலையும் வர்றது தான். இது ஸ்போர்ட்ஸுக்கு நல்லா முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. எமோஷன் நல்லா இருக்குது சார். சூப்பராக இருக்குது படம். ஃப்ளாட்டில் கண் கலங்குற மாதிரி ஆகிடுச்சு. சூப்பர். ஓகே, தேங்க்யூ சார்.